காயின்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் காயின்ஸ் தான். இந்த காயின்ஸுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் தெரியும். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போர்ட்லேயும் மேக்னெட் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும். நீங்கள் இப்படி சாய்ச்சிங்கன்னா கூட அது விழுகாது. அந்த மாதிரி தான் இருக்கும். உலகில் உள்ள மனிதர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செஸ். நம்ம செஸ்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம தமிழ் சேனலோட ஒரு பிரத்யேக தயாரிப்பு தான் இந்த மேக்னெட்டிக் வுட்டன் செஸ் போர்டு. ஸோ இந்த ப்ராடக்டை உங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ்டாக எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சர்கிட்ட வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம். அமேசானில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன்லேயே இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு எங்கேயும் அவைலபிளாக இருந்ததுனாலும் செஸ் போர்டை கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு செஸ் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும் அவங்களோட கேரியருக்கே. ஏன் நான் செஸ் போர்டை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதெல்லாம் பார்த்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே செஸ்ஸோட வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செஸ்ஸு உருவான இடமே இந்தியா தான். கிபி 6ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டு போட்டி தான் பிற்காலங்களில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் அங்கே நல்ல டெவலப் ஆகி திரும்ப இந்தியாவுக்கே வந்துச்சு. கிபி 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசரோட இளவரசர் வந்து போரில் இறந்துடுறாரு. அந்த இளவரசரோட மரண செய்தியை எப்படி அந்த தாய்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி தவிக்கிறாரு அந்த தம்பி. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 8x8 கட்டங்களில் வந்து கட்டங்கள் வரைந்து அதில் வந்து படைகளை வைத்து எப்படி அந்த மன்னன் வந்து போரில் வந்து இறந்தாரு அப்படிங்கிறத வந்து அந்த தாய்க்கு விளக்கி சொல்கிறாரு. இதுலேருந்து படிப்படியாக உருவானது தான் செஸ். செஸ் ரெகுலராக விளையாடக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, கான்சன்ட்ரேஷனை கவனிக்கக்கூடிய அந்த தன்மை, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு, ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் ஆகிறது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களை வந்து நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்க்குறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நல்லா வாங்கி கொடுக்குறோம், அவங்க ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த அவேர்னஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதோட சேர்த்து நீங்கள் இதையும் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக வருவாங்க. ஒரு பிரச்சனைகளை வந்து எப்படி எதிர்கொள்கிறது, ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வச்சு விளையாடுவாங்க. இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த போட்டியை முடிக்கணும், ஒவ்வொரு காயின்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மூவ் நம்ம வைக்கும்போது அதோட சாதக பாதங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் வைப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணலாம். செஸ் ரெகுலராக விளையாடக்கூடிய குழந்தைங்களோட அறிவு வந்து அறிவுத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் அவங்களால உட்காந்து செய்ய முடியாது. அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவனிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் தான். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேஷனாக கவனிக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்க்கு மேலே எந்த பீரியடுமே வைக்கிறது இல்லை. குறிப்பாக செஸ் ரெகுலராக விளையாடக்கூடிய குழந்தைகள் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே ரிசல்ட்ஸுமே வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். நான் குழந்தைங்களுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் குழந்தைங்க மட்டும் தான் செஸ் விளையாடணும் அப்படிலாம் கிடையாது. பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் விளையாடலாம். வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்குறது, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வந்து எப்படி கூலான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து இது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ செஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு கேம். மற்ற கேம் கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன், வாலிபால்லாம் விளையாடுறோம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸு. அதே மாதிரி நம்ம மூளைக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறதே இல்லை. மூளைக்கு எது எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் தான். மைண்ட் கேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். இதில் மற்ற கேம்ஸ் மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கும். ஆனால் இந்த காயினை இப்படி நம்ம மூவ் பண்ணோம்னா கேம் இப்படி தான் போகணும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. செஸ் விளையாடும் போது லெஃப்ட் ரைட் 2 மூலையுமே ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த மாதிரி 2 மூலையுமே ஃபங்க்ஷன் ஆகும்போது அவங்களோட அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, கான்சன்ட்ரேஷனாக கவனிக்கிறது, இது எல்லாமே வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளாஸை அவங்க நல்லபடியாக கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸும் அவங்களுக்கு நல்லா வந்துடும். மார்க்ஸு அதுக்காக மட்டும் நான் அந்த செஸ் சொல்லலை. அவங்க வந்து இதில் அவங்களோட லைஃப்லேயும் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு டிசிஷன் அவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணலாம், எது பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் வருது, இது இந்த மாதிரி பண்ணனா எப்படி அது போகும் அப்படின்னு எதிர்விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுப்பாங்க. ஆக்சுவலி வெற்றி தோல்விகளை வந்து சமமாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த செஸ் விளையாடுறது மூலமாக கற்றுக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட போராட்ட குணமும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி 1851 ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு யூகே பிளேயர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட ராணி மற்றும் யானைப்படைகள் எல்லாத்தையுமே இழந்தும் கூட
அவர் அந்த போட்டியில் வின் பண்ணுறாரு. ரொமான்டிக் மூவ்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடில் அவர் வின் பண்ணுறாரு. ஸோ இதுதான் செஸ்ஸில் வந்து ஒரு புரட்சியை உருன் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய படைகள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் செஸ்ஸில் கிடையாது. நீங்கள் அந்த படைகளை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த செஸ்ஸோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. சின்ன சின்ன படைகளை வச்சு கூட நம்மளால் எதிரணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது வந்து செஸ்ஸோட பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி நம்மக்கிட்ட எந்த படையுமே இல்லை, ராஜா மட்டும்தான் இருக்காரு, இல்லை எந்த படையும் இல்லைன்னா கூட கடைசி மூமெண்ட் வரைக்கும் எப்படியாவது நம்ம அந்த போட்டியை வந்து தோல்வியிலேருந்து தவிர்த்துடலாமா அப்படின்னு அந்த போராட்ட குணமும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து அடம்பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம், பட் அடம்பிடிக்கிற குழந்தை தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும். ஸோ அவங்க அந்த விடாமுயற்சியோட விளையாடும் போது லைஃப்லேயுமே ஒரு விஷயத்தை அவங்க அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் 30 மூவ் சரியாக பண்ணிவிட்டு 31வது மூவ் தப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த போட்டியும் முடிஞ்சிடும். அதனால ஒவ்வொரு மூவையுமே கவனித்து அந்த குழந்தைங்க விளையாடும் போதும் ஸோ இதைத்தான் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு அந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க. டீலிங் வித் ப்ரெஷர். இன்னைக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஸ்ஸை கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷனான அந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து சரியான முடிவு எடுக்கிறது, ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கவனித்து வியூகங்கள் வகுத்து ஒவ்வொரு காயினும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு எதிரணியோட திட்டத்தை எப்படி முறியடிக்கலாங்கிற மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட நினைவாற்றல், புத்தி கூர்மை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கேமாவது விளையாட சொல்லுங்கள். நீங்களும் குழந்தைங்களோட உட்காந்து விளையாடுங்க. ஒவ்வொரு காயினை நீங்கள் நகட்டும் போதும் லட்சக்கணக்கான மூவ்ஸ் கிரியேட் ஆகும். அதை எப்படி நம்ம கையாளுறோம், எப்படி ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாமல் நம்ம விளையாட முடிக்கிறோம். இன்றைய செஸ் உலகின் முடிசூடா மன்னன் கால்சன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத அவங்க விளையாடும் போது அவர் சைடில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நான் பண்ணலாம் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் செஸ்ஸை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு பொருளை விற்கிறோம், நம்ம அதில் வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். குழந்தைங்க விளையாடுறாங்க, இல்லாட்டி நீங்கள் குழந்தைங்களோட விளையாடுறீங்கன்னா ஒரு போட்டி வந்து சாதாரணமாக 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் போகும். மினிமமே 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஒரு போட்டி போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் பயனுள்ள பொழுதுபோக்காகவும் இருக்கும். ட்ரில் ஷாப் அப்படிங்கிற பிராண்டோட மேக்னெட்டிக் செஸ் போர்டு தான் இது. ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேஷன் வாங்கின ஒரு கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QR கோடோட ஒரு பேப்பர் இருக்குது. நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேசிக் செஸ் ரூல்ஸ் தமிழ்லேயே இருக்கும். அதர் லாங்குவேஜஸில் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வேறு லாங்குவேஜுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பேப்பர் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு உள்ள இந்த ப்ராடக்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா பபிள் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் மேக்னெட்டிக் வுடன் செஸ் போர்டு. ஓகே, இதுதான் செஸ் போர்டில் உள்ள காயின்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் காயின்ஸ் தான். எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் காயின்ஸ் தான். இந்த காயின்ஸுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஒரு ஃபேப்ரிக் தெரியும். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் போர்டில் வச்சு விளையாடும் போது அந்த போர்டை ஸ்க்ராச் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த சேஃப்டிக்காக தான் அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க. தங்களோட பேர பசங்களுக்கு வந்து ஏதாவது பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டெடி பேரு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாய்ஸு, இந்த மாதிரி இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டோடு சேர்த்து நீங்கள் நாலேஜையும் கொடுக்குறீங்க. நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சில பேருக்கு அது புரியாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிம்பிளாக எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக தமிழ்லையே ரொம்ப ஈஸியாக D3, A4 அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு குழப்பாமல் பேசிக்காக ஒரு காயின்ஸுக்கும் என்னென்ன வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியும், எப்படி என்னென்ன பவர் என்னென்ன காயின்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, இதுதான் ஒரு டீமுக்கு வந்து பிளாக்கு, ஒரு டீமுக்கு ஒயிட் கொடுப்பாங்க. ஒயிட்டு தான் ஃபஸ்ட்டில் மூவ் ஆகணும். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஒன்று வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த காயின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் தான். இந்த காயின் எல்லாத்துலேயுமே மேக்னெட்ஸ் இருக்கும். உங்களுக்கு போர்ட்லேயும் மேக்னெட் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும். நீங்கள் இப்படி சாய்ச்சிங்கன்னா கூட அது விழுகாது. அந்த மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட்டில் 400 ரூபாய்க்குலாம் கூட செஸ் போர்டு இருக்குது. எதுக்கு நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சு எதுக்கு இந்த போர்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் வுட் காயின்ஸ்.
இது மினிமம் 15லேருந்து 20 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து செஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. போர்டுமே உங்களுக்கு வுட்டு தான். ஸோ லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் 400 500 வாங்கக்கூடிய போர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு 10 தடவை மடக்கி எடுத்தீங்க அப்படின்னா அந்த போர்டு வந்து பிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு இதில் அந்த ஃபால்ட்டெல்லாம் இருக்காது. இந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ண காயின்ஸு. ஸோ அதோட லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் கிடைக்கக்கூடிய செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் குயின்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த அடிஷ்னல் குயின் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட டீமில் இருக்கக்கூடிய அந்த பான்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பாய்கள் வந்து எதிர்நாட்டோட கடைசி கட்டம் 8வது கட்டத்தை வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஸாக இந்த காயின் கிடைக்கும். ஸோ அவங்க ஒரே போட்டியில் 2 ராணியை வச்சோ அல்லது வந்து தன்னோட இழந்த ராணியை திரும்ப எடுத்துக்கிறதுக்கோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் நீடோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.